குருஜி நேரம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் அசோக் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல். யாருக்காக கேட்க போறீங்க? மாமாவுக்காக மேடம். உங்க பேர் சொல்லுங்க. சரவணன். பிறந்த ஊர் எது? திண்டுக்கல். அவங்களோட பிறந்த தேதி சொல்லுங்க. 3/8/1988. 3/8/1988. பிறந்த நேரம் 4:02 PM மேடம். 4:02 PM. சரியா? ஆமா மேடம். ராசி லக்னம் ஏதாவது தெரியுமா? மேடம் மேஷ ராசி. மேஷ ராசி. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் தனுசு லக்னம். என்ன கேட்கணும்? குருஜி வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. யாரோடது இது? மாமாவோடதா? ஆமா குருஜி, நான் ஏற்கனவே ஒரு டைம் உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் குருஜி. சரி, இன்னைக்கு கிடைச்சிச்சுல? லக்னத்தோட குரு கேது சம்பந்தப்பட்டு ஆன்மீகவாதியா போறேன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுருப்பான்னு சொன்னீங்க குருஜி. ஏற்கனவே என்கிட்ட பேசியிருக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு 2வது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இல்ல குருஜி, நான் சார்ட் இதுல நார்மலா லைவ்ல ட்ரை பண்ணப்போ வந்தது குருஜி. சரி, இப்ப இது யாருடைய ஜாதகம்? 1988. மாமாவோடது குருஜி. மாமாவோடது. சரி, என்ன கேட்கணும் மாமாவோட ஜாதகத்துல? 6ஆம் இடத்துல, அதாவது சுக்கிரன் வந்து லக்னத்தை பார்த்தாலும் கூட குரு வந்து சுக்கிரனுடைய வீட்டில் 6ஆம் இடத்துல மறைந்திருக்கின்ற ஜாதகம். இப்போ சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதி சந்திரன் வந்து அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை செய்கிறது இல்லை. ஏன்னா ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். என்ன கேட்கணும் குருஜி? இன்னும் திருமணம் ஆகல, 7 வருஷமா வேலை இல்ல குருஜி. கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. RRB ரயில் ரிலேட்டடான ஒர்க் ட்ரை பண்றாரு. பட் ஆனா இன்னும் ஒர்க் அவுட் ஆகல குருஜி. இந்த பாருங்க, அரசு வேலை ஸ்ட்ரைட்டான வேலையெல்லாம் கிடைக்காது. சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும். இப்போ வந்து சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் சின்ன வேலையை தான் கொடுக்கும். 2015 டைவர்ட் ஆயிட்டார் இல்லையா? 2010 எங்கேயுமே வேலைக்கு போயிருக்க மாட்டார். ஏன்னா பாக்கியாதிபதி போய் 8ல் போய் மறைஞ்சிட்டார் கடகத்தில். 8ல் மறைந்து 8ஆம் இடத்தோடு 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலே அந்த கிரகங்கள் நல்ல பலனை செய்யாதுங்க. இங்கே பாக்கியாதிபதி என்ன பண்ணியிருக்கிறார்? 8ல் மறைந்திருக்கிறார். சிம்மத்தில் ராகு கேதுக்கள் தொடர்பு இருக்குது. 8ல் மறைஞ்சு ராசிக்கு 10ஆம் இடத்தோடு, அதாவது மேஷராசிக்கு 4வது சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக என்ன, 8ஆம் இடத்துல மறைந்த பாக்கியாதிபதி ஒரு 7 வருடம் 2015 6 வருடம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாரா? ஆமா குருஜி, இன்னும் வரைக்கும் வேலைக்கு இன்னமும் கூட போல குருஜி. சந்திரதசை சந்திரபுத்தி ஆரம்பிச்சு அது முடிய போகுது, இன்னும் கூட வேலைக்கு போல. லக்னத்துல சனி இருக்க கூடாதுங்க. மாமா மேலதாங்க குறை சொல்லுவேன் நான். மாமா மேலதான் குறை சொல்லுவேன். கிடைக்கிற வேலைக்கு போக சொல்லுங்க. ஒரு அரசு வேலை அப்படின்னு சொன்னாலே எதிர்பார்க்கின்ற அரசு அமைப்புகளுக்கு அது வந்து என்ன ஈபியில் எதனா வேலை எதிர்பார்க்கிறாரா? எதுல வேலை எதிர்பார்க்கிறாரு? சர்வீஸ் ஓரியன்டட். ரயில்வே. ஆமா, ரயில்வே ரிலேட்டட் குருஜி. கரெக்ட் தான், ரயில்வே ரிலேட்டட். நேரடியான வேலை கிடைக்காது. சனி இங்கே சுபத்துவமாக இருக்கிறார். அதாவது தனுசு லக்னமாகி லக்னத்திலேயே சனி உட்காந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்க்கக்கூடிய அமைப்பு. அட்டமாதிபதி யாராவது ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துட்டு ஏமாந்துட போறாருங்க. இப்பெல்லாம் வேலை கிடையாதுங்க. 2024 வரைக்குமே சந்திரதிசையில் குரு பக்தி, சந்திரதிசையில் புதன் பக்தி, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது குரு தான். ஆமாம், ராகுல 17/9/2022. இப்போ ராகு கூட சிம்மத்தில் இல்லை. மாமாவுக்கு வேலை வந்து 36 வயசு வரைக்கும் குரு பக்தி வரைக்குமே நிலையான வேலை அமைப்புகள் இல்லை. 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற குரு தான் ஓரளவுக்கு வேலை கொடுப்பாரு. இரும்பு சார்ந்த ரயில்வே சார்ந்த துறைகளில் வேலை கிடைக்கும். அதுக்காக யாரையாவது காசு கொடுத்து ஏமாந்துட போறாரு. ஏற்கனவே எதனா கொடுத்துட்டாரா? இல்ல குருஜி, இது வரைக்கும் காசு மட்டும் கொடுத்ததில்லை. ஆமாம், ஏன்னா அட்டமாதிபதி தசை நடக்கும்போது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இங்கே 10ஆம் இடத்தோடு 6ல் குரு அமர்ந்து நீடித்த அமைப்பாக சந்திரதசை நடந்தாலே வந்து நேரடியான வேலை அமைப்புகளை சுலபமாக கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் அட்டமாதிபதியாகி அவர் தேய்விரை நிலையிலே இருக்கிறார். ஆகவே நிலைத்த வேலை அமைப்புகள் ஓரளவிற்காவது கிடைக்கக்கூடியது 2024 ஏப்ரலுக்கு மேலே சந்திரதசை குரு பக்தியில் தான். யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துட சொல்லாதீங்க. பிரைவேட்டு வேலைக்கும் போக சொல்லுங்கள். பிரைவேட்டு வேலையில் இருந்துக்கிட்டே அரசு வேலையை பார்க்க சொல்லுங்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பார். நன்றியை அழைத்ததற்கு. பொதுவாகவே ஒரு கிரக